உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு, குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க. 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்ட்டாக நல்ல பெப்பர் தூக்கலாக போட்டு சூப்பரான மண்ணீரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நான் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ வதக்கிட்ட பிறகு அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா தக்காளி கூழாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கூழாயிட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மண்ணீரலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எப்போவுமே ஜாஸ்தி இருக்கணும். ஸோ நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மண்ணீரலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2-3 வாட்டி அலசினாலாம் அந்த பிளட்டு போகாது. ஒரு 5-6 வாட்டி அலசிட்டு இந்த மாதிரி திருப்பி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த பிளட்டெல்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மண்ணீரல் அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். லிவருக்கு ஒரு ஆப்டான மெடிசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணீரல் ஃப்ரைங்க. அவ்வளோ நல்லது. பெப்பர் போட்டு செய்கிறதுனால ரொம்ப 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 நல்லது. இது இந்த ஆப்ரேஷன்லாம் வயிற்றில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக மண்ணீரல் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மண்ணீரல் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த உள்ளே இருக்க காயம் சீக்கிரம் ஆறுன்றதுக்காக. இப்போ நல்லா வதக்கிட்டு கலரும் மாறிடுச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது அந்த மசாலா, மண்ணீரல் எல்லாம் ஒன்று போல் வதங்கின பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. 1லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றலாம். மண்ணீரல் நல்லா வேகணும். அதனால் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு டைட்டாக குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டுருங்க. 5லேருந்து 6 விசில் விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மண்ணீரல் நல்லா வேகணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மண்ணீரல் 5 விசில்ஸ் விட்டாச்சு. இப்போ ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் அதை சுண்ட வைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக சுண்ட வச்சுருங்க. சுண்ட வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருங்க அந்த மண்ணீரலில். இந்த டைமில் ஒரே ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக பெரட்டி வச்சுட்டு மேலே கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான மண்ணீரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் மட்டும் இல்லாமல் அந்த தொக்கோடு சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கிளாஸாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.